அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மைவி3 ஆட்ஸில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் வித்ட்ராவில் வந்து கொடுத்துருப்பீங்க. ஒரு 20லேருந்து 25 நாள் கூட உங்களுக்கு டைம் ஆகிருக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்காது. நீங்கள் ஆட்ஸ் வேலட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ராவில் அமௌண்ட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து எதனால் நடக்குது? கரெக்டான முறையில் தான் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா? எந்த பேங்க் வந்து ஆட் பண்ணலாம், எந்த பேங்க் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க ஆட்ஸ் பார்ப்பாங்க, உடனே வந்து வித்ட்ராவலுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. மைவி3ல வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஐடி வாங்கின உடனே நீங்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செய்யணும், நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயிலாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற எல்லா வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக கூட பாருங்கள். ஸோ அந்த மைவி3க்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மைவி3க்கான என்னென்ன கேள்வி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஆட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வந்து வித்ட்ராவல் கொடுத்த அந்த பணமும் வந்து இன்னும் வரல. நான் ஆட்ஸ் வேலட்டில் செக் பண்ணி பார்க்கல, எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, என்ன ப்ராப்ளம், என்னவா இருக்கும் அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மைவி3 ஆட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பேங்க் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படி நீங்கள் லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைவி3 ஆட்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு ஐடி வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணி அந்த நம்பரை கொடுங்க, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து எடிட் ப்ரொஃபைலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம போட்டுட்டோம், வேணால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கும் போது அதிலே உங்களுக்கு பேன் கார்டு நம்பரெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் பேன் கார்டு அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ பேன் கார்டு நம்பரெல்லாம் வந்து கொடுத்துருங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன பேங்க் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இப்போ கனரா பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஈக்விட்டாஸ் பேங்க் இருக்குது, இந்த மாதிரி 2-3 பேங்க் இருக்குது. உங்ககிட்ட என்ன பேங்க் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக சின்ன சின்ன பேங்க்கு, இப்போ இந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து கூட்டுறவு வங்கி இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு பேங்க் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழு கொடுக்கறது, இந்த லோனு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து அந்த பேங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பணம் வந்து வித்ட்ராவல் கொடுத்துமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வராததுக்கான ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன் ஆனால் என்னோடய பேங்க் வந்து பணம் வரல அப்படின்னா இதுதான் வந்து ரீசனாக இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஆப்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ இப்போ புதுசாக வந்து ஐடி வாங்கி இனிமேல் தான் பேங்க் டீட்டெயில் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக வந்து கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கனரா பேங்காக இருக்கட்டும், கரூர் வைசியா இல்லைனா டிஎம்பி பேங்க்கு, இந்த மாதிரி ப்ரைவேட் லிமிடெட் பேங்காக வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ கனரா பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி கனரா பேங்க்கு, டிஎம்பி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு அண்ட் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் லிமிடெட் பேங்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் வந்து மைவி3ல வந்து கொடுங்க. சரிங்களா? இந்த குழு கொடுக்குறவங்க இந்த லோனு கொடுக்கணும்னு புதுசாக சின்ன சின்ன பேங்க் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வந்து கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு பணம் வந்து வராது. இது கம்பெனிலேயே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்கெல்லாம் கொடுக்காதீங்க, ப்ரைவேட் லிமிடெட் பேங்காக வந்து கொடுங்க. அப்போனா தான் வந்து பணம் அனுப்ப முடியும். அப்படி இல்லைனா பணம் வந்து எங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு போக மாட்டேங்குது அப்படின்ற போல்
கம்பெனியிலிருந்துமே வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? புதுசாக ஐடி வாங்கினவங்க ஸோ இந்த பேங்க் வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பேங்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பேங்க்கோட டீட்டெயில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை ஒரு கனரா பேங்க்லேயோ கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து டைரெக்டாக வந்து மைவித்ரி ஆப்ஸில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து தெரியணும். அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.